கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியோட ஜெர்சி லான்ச் எப்போ, அதை தாண்டி சிஎஸ்கே அவங்களுடைய அஃபீஷியல் ஜெர்சி லான்ச்சை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அஃபீஷியல் ஸ்பான்சரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பான்சர்லேயே ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் மோதல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் அந்த அட்டவணை அப்படிங்கிறது வரல. ஸோ மேக்ஸிமம் ஆர்சிபி சிஎஸ்கே ஓப்பனிங் மேட்சாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அப்படி இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேவோட இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் வந்துட்டு சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அந்த ஒரு ஃபேன் பேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அவங்களுடைய ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரீ ஈவெண்ட் நடத்துவாங்க. சிஎஸ்கே வந்துட்டு சென்னையில் நடத்துவாங்க. ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொரு 2 வீக்ஸில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் எப்போ நடத்துறாங்க, யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி மும்பையும் பார்த்தோம் அப்படின்னா 2 வீக்கில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அஃபீஷியல் ஸ்பான்சர் இவங்க தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த தடவை சிஎஸ்கே உடைய அந்த ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறத செம்மையாக நடந்துச்சுங்க. முகேஷ் சௌத்ரி வந்திருந்தாரு, குறிப்பாக தீபக் சகர் வந்திருந்தாரு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபேன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வேற லெவலில் அந்த ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறத நடத்துறாங்க. MS தோனி அவர்களுடைய ஜெர்சி தான் வந்துட்டு லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னோம், நம்பர் 7 அப்படின்னு போட்டு. அந்த வகையில் ஐபிஎல் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஃபார்மேட்லையும் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற டீம் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தாங்க. வேர்ல்டு லெவலில் அந்த டீம் அப்படிங்கிறது பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனாலேயே பார்த்தோம்னா இந்த தடவை அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் எங்கேயோ போயிடுச்சு. எத்தியாட் ஏர்வேஸ் அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ மிகப்பெரிய ஸ்பான்சருங்க. ஸோ மிகப்பெரிய ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பிரீமியர் லீக், அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்பான்சராக இருந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மேன் சிட்டி அப்படிங்கிற ஃபுட்பால் டீமுக்கு இவங்க தான் வந்துட்டு அஃபீஷியல் ஸ்பான்சர். விராட் கோலியோட ஃபேவரட் டீம் மேன் சிட்டி அண்ட் பிக் டீம் அப்படின்னு சொன்னோம். அந்த டீமுக்கு கூட இவங்க தான் ஸ்பான்சராக இருக்காங்க. ஸோ அவங்களாவே வந்து இந்த தடவை சிஎஸ்கே அந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தது அப்படிங்கிறத வேற மாதிரி நாளுக்கு நாள் கிரிக்கெட் வளர்ச்சியை வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க சிஎஸ்கே டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாமே அவங்க தான் அவங்களுடைய ஸ்பான்சராக இருப்பாங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. சரி ஓகே, இதில் என்னப்பா சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டார் ஏர்வேஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஏர்வேஸ் வரையா. ஸோ 2 பேருக்கும் ஆரம்பத்திலேயே இந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்லேயே சண்டையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கட்டார் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் பாரிஸ், அதாவது மெஸ்ஸி அவர்கள் முன்னாடி விளையாண்டு இருந்த டீம், ஸோ இப்போ எம்பாப்பே இருக்கிறாரு, ஸோ நெய்மர் விளையாண்டு இருந்த டீம், அவங்களுக்கு வந்துட்டு அஃபீஷியல் ஸ்பான்சராக இருந்தாங்க. இன்னும் ஏகப்பட்ட டீமுக்கு அந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவங்களும் பயங்கர ஃபேமஸான ஏர்வேஸ். ஸோ இந்த பக்கம் எதாடும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களும் பயங்கர ஃபேமஸான ஒரு ஏர்வேஸ்ன்னு சொல்லணும். ஸோ ஆரம்பத்தில் ஸ்பான்சர்ஷிப்லேயே பார்த்தோம்னா இவங்களுக்குள்ள வந்துட்டு மிகப்பெரிய சண்டையா அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் அவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஆர்சிபியோட ப்ரீ ஈவெண்ட் எப்போ நடத்துறாங்க, ஸோ யாரெல்லாம் வருவாங்க, ஜெர்சியில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் சிஎஸ்கே ஜெர்சி பற்றி இன்னும் சொல்லாமல் விட்டேன். போன தடவை அந்த 4 ஸ்டார் தான் இருக்கும். ஸோ சாம்பியன் ஆனதுக்கப்புறம் அந்த 5 ஸ்டாரோட அந்த ஒரு ஜெர்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஆர்சிபி ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. அந்த ஒரு கோல்டு கலர் மட்டும் லைட்டாக டச் பண்ண மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் சைனிங்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ சோசியல் மீடியாவில் போகிற பஸ் நான் சொல்கிறேன். ஸோ லைக் எப்படி இருக்குன்னா 2013-15 இந்த டைமில் மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜிகினா மாதிரி மின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லை, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஜெர்சி நம்ம பார்த்துருப்போம், அதாவது வந்து இந்த வாட்டருக்காக வந்துட்டு போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கிரீன் கலர் ஜெர்சி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு நிறைய மரங்கள் நடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு விளையாடுவாங்க. ஹோம் மேட்சஸ் எல்லாம் இது நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த தடவையும் அந்த 2 ஜெர்சி இருக்கு. ஸோ ப்ளூ ஜெர்சியும் இருக்கு ஆர்சிபிக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸோ கிரீன் கலர் ஜெர்சியும் இருக்கு அப்படிங்கிறதா வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 2 ஜெர்சியுமே இருக்கும். பட் இருந்தாலும் ஸோ இந்த ரெட் கலர் ஜெர்சியில் இந்த பிளாக் அண்ட் ரெட் நம்ம பார்க்க முடியும். ஸோ அங்கங்கே கோல்டோட டச்சை மட்டும், அதாவது அந்த லோகோ சிங்கா வந்துட்டு கால் தூக்குன மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லோகோவெல்லாம் பார்க்கறதுக்கு கோல்டு கலரில் வரக்கான சான்ஸ் இருக்காமா. ஸோ இது எப்போ நடத்துறாங்க அப்படின்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா லீக் டோர்னமெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் அங்கிருந்து வரணும். ஸோ ஒருத்தர் ஃபேப் டு பிளேசி கேப்டன், இன்னொன்று ஜாம்பவான் ஏபிடி. அவர் இல்லாமல் எப்படிங்க ப்ரீ ஈவெண்ட் நடத்த முடியும். இந்த தடவையும் ஜெர்சி லான்ச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்பான்சர் மாறுறாங்களாங்கிறது ஸ்வாரா தெரியல. பட் இருந்தாலும் ஜெர்சி லான்ச்சுக்கு ஸோ ஏபிடி வில்லியர்ஸ் வராரு, அது ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி டீம்லேயே காமெடி பண்ணிட்டு ஒருத்தர் இருப்பார், அவரோட பேர் வந்து டக்குன்னு மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு இன்சைட் ரிப்போர்ட் மாதிரி சின்ன ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா, விராட் கோலி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவரும் வராரு. ஸோ கிறிஸ் கெயில் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா வரக்கான சான்ஸ் இருக்கு. லைக் போன தடவை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி. ஸோ முன்னாடி நாள் பார்த்தோம்னா அந்த ஜெர்சி லான்ச், அடுத்த நாள் அந்த ஜெர்சியை போட்டுட்டு கிரவுண்டில் ஒரு வளம் வருது. ஸோ பயிற்சி ஆட்டம் வந்துட்டு ஆடுவாங்க இல்லையா. ஸோ பயிற்சி ஆட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் இவங்களாம் சும்மா பேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் அதுக்கும் சும்மா ஒரு டிக்கெட் எல்லாம் சேல் பண்ணி ஸோ அழகாக ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதிலே கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதில் பரிசு வாங்குறவங்களுக்கு விராட் கோலி, ஏபிடி
வில்லியர்ஸ், ஃபேப் டு பிளெஸி, கிறிஸ் கெயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கையால் பரிசுகள் கொடுக்கறதுக்கான சான்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரீ ஈவெண்ட் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா T20யோட ஃபைனல் நேற்று நடக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி JSK ஃபேப் தலைமையிலான டீம் வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அதை முடிச்சுட்டு இங்கே வந்துருவாங்க. நடுவில் விமன்ஸ் IPL இருக்குது. அது நடந்துட்டு இருக்கும்போதே ஸோ மார்ச் 22க்கு முன்னாடி 1 வீக்குக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ரீ ஈவெண்ட் ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அட்டவணை வந்தோடையுமே RCBயோட இந்த ப்ரீ ஈவெண்ட் ஷோ எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.